வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கங்க. மேஷராசியா நீங்கள் அசுவனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மேஷராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்கள் தொழில் என்ன செய்யலாம்? மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மையும் கோபகுணம், முரட்டு சுபாவங்களுடன், கம்பீரமான தோற்றங்களுடன், தெய்வீக வழிபாடுகள், சாஸ்திர ஆச்சார கொள்கைகள் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன், நீண்ட கழுத்து, கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன், திரக பலத்துடன் இருப்பார்கள். மேஷராசி என்பது மேடான ராசி என்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் கீர்த்தி, செல்வாக்கு, சுகம் இவைகளை பெற்றிருப்பார்கள் என்று பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஆவல் மிகுந்தவர்கள், அதிகாரம் செலுத்த ஆசைப்படுபவர்கள், குடும்பத்தின் மேல் அக்கறை காட்டும் திறன் அமைய பெற்றவர்கள். துணிச்சலும் அச்சமின்மையும் இவர்களுக்கு புகழை உருவாக்கும். மனதில் உருவாகும் கருத்துக்களை எடுத்துரைப்பதில் வல்லவர்கள். தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். கண்மூடித்தனம், சுய கௌரவம் பார்த்தல், பயணப்பாதையில் பாதை மாற்றும் சுபாவம், கோபம் பெருக்கெடுத்தால் அத்தனையும் மொத்தமாக வேரோடு சாய்க்கும் தீரம், பகை உணர்வை அடியோடு மறக்க இயலாத குணம் போன்றவைகள் சில மேஷராசிக்காரர்களின் நட்சத்திரக்கு தன்மைக்கு ஏற்ப காணப்படுங்க. மேஷராசினரின் தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசு உத்தியோகம், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை, இன்ஜினியரிங், தொழிற்சாலை பணி செய்தல், இரும்பு சம்பந்தமான தொழில் இவைகள்லாம் இவங்களுக்கு பொருத்தமான தொழில்ங்க. மேஷராசியினர் யாருடன் கூட்டு சேரலாம்? சிம்ம ராசிக்காரர்களுடன் வியாபாரம் செய்யலாம். துலாம் ராசியில் பிறந்தோரிடம் பாடம் பயிலலாம். கடக ராசியில் பிறந்தோரிடம் கவனமாக செயல்பட வேண்டும். மகர ராசிக்காரர்களை நாடினால் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுங்க. மன வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்று பார்க்கலாங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது திருமண யோகம் வரும். குரு இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்க சிறிது காலம் கழித்து நல்ல வரன் அமையும். சந்திரன் பாவகிரகங்களின் சேர்க்கையுடனோ பாவகிரகங்களின் பார்வைப்பட்டாலோ திருமணம் தாமதமாகும். சுக்கிரனோடு சூரியனோ அல்லது புதனோ அமைந்திருந்தால் மனம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருவரிடம் அழைப்பாயும் எனலாம். பெண்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாயுடன் சேர்வதோ அல்லது செவ்வாயை பார்ப்பதோ சிறப்பு. ஆண்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரனுடன் சேர்வதோ அல்லது சுக்கிரனை பார்ப்பதோ சிறப்பு. அல்லது 7ஆம் அதிபதியுடன் சேர்வதோ அல்லது 7ஆம் அதிபதியை பார்ப்பதோ சிறப்பு. மேற்கண்ட எந்த நிலையும் இல்லாத போது திருமண வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமாக தோன்றும். மேஷ ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோங்க. மீண்டும் பல நல்ல பதிலோடு தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.